எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்ல விதை கெட்ட விதை என்று ஆண்டவர் சொல்லவில்லை. ஆனால் இந்த உவமையில் விதைகள் விழுகின்ற இடம்தான் விதையின் வளர்ச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் காரணமாக இருக்கின்றது. இந்த உவமை ஆண்டவர் மனிதர்கள் ஒவ்வொருவரும் 100% மற்றவர்களுக்கு பயனுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை கற்றுக் கொடுக்கின்றார். இந்த நிலம் என்பது ஒருவர் சந்திக்கின்ற சவால்களாக இருக்கலாம், மகிழ்ச்சியின் தருணமாக இருக்கலாம். எல்லா சூழலும் ஒரு அனுபவத்தை கொடுக்கின்றது. ஒரு சிறிய கதையை உங்களுக்கு கூறுகின்றேன். ஒருவர் அரசு பணிக்காக படிக்கின்றார். ஆனால் 10 லட்சம் பணம் கொடுத்தால்தான் அந்த வேலை கிடைக்கும் என்ற சூழலை சந்திக்கின்றார். குடும்ப நெருக்கடி, தேவையான படிப்பும் மதிப்பெண்களும் இருக்கின்றது. பிறகு ஏன் இவ்வளவு லட்சம் என்ற சிந்தனை இருந்தாலும் கடன் வாங்கி 10 லட்சம் கொடுத்து அரசு வேலையில் அமர்கின்றார். சில ஆண்டுகளில் அவர் உயர் பதவி பெற்று அரசு பணி நியமிக்கும் பொறுப்பு பெறுகின்றார். இவரை போலவே ஒரு நபர் படிப்பும் மதிப்பெண்களும் வைத்து இவரிடம் வந்து வேலை கொடுப்பாரா என்று பசியோடு நிற்கின்றார். இப்போது அந்த நபர் வழியோர நிலமாக பணம் கேட்கப் போகிறாரா? மண்ணில்லாத பாறை நிலமாக பணம் கேட்கப் போகிறாரா? அல்லது பணம் தந்தாலும் உனக்கு அரசு வேலை இல்லை என்று சொல்லி முட்செடிகள் நிறைந்த நிலமாக மாறப்போகிறாரா என்பதில்தான் அந்த மனிதனின் இறை தன்மை இருக்கின்றது. இறை வார்த்தை எல்லா நிலத்திலும் இருக்கின்றது. அந்த விதைகள் அடிபடுகின்ற போது தன் நிலை மாறாமல் அது விதைக்குரிய பூக்களையும் பழங்களையும் கொடுக்கின்றது. அதுபோல் மனிதன் சவால்களை சந்தித்து அனுபவம் பெறும்போது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று இல்லாமல் இறை தன்மையோடு செயல்படும்போது 100% அன்பை, சகோதரத்துவத்தை, சமூக ஒற்றுமையை எல்லாருக்கும் கொடுக்க முடியும் என்பதை ஆண்டவர் ஊமையாக மிக அழகாக வெளிப்படுத்துகின்றார். அன்பார்ந்தவர்களே, பழைய ஏற்பாட்டில் இறைவாக்கினர் எரேமியா அவர் பிறக்கும் முன்னரே ஆண்டவர் அவரை திருநிலைப்படுத்தியுள்ளார். அதே ஆண்டவர்தான் உங்களையும் என்னையும் இறை வார்த்தை வழியாக அவர் திரு உடல் திரு இரத்தம் வழியாக திருநிலைப்படுத்தியுள்ளார். உங்களால் என்னால் 100% விளைச்சலை கொடுக்க முடியும். அவரவர் சிந்தனைகளை இறை தன்மையோடு செதுக்குகின்ற போது நிச்சயம் எல்லா நன்மைகளும் நமக்கும் நம் குடும்பங்களுக்கும் இன்று நடைபெறும். என் கோபம், என் கவலை, என் தேடல், என் சுமை ஆண்டவர் பாதத்தில் வைக்கும்போது 100% மகிழ்ச்சியின் விளைச்சல் கிடைக்கும். ஆமீன்.